I am not a legend, I am the legends maker by Gajaji. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா கிவ்அவே. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா யூடியூப் சீரியஸில் கிவ்அவே வந்து எப்படி வந்து ஒரு காம்படிஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க. இப்போ வந்து அந்த காம்படிஷன் வந்து எப்படி நடக்குது, எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போகலாம். ஆக்சுவலி இதான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த ஏற்கனவே காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ 3 hours டைம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 60,200 என்ட்ரிஸ் வந்திருக்கு. இப்போ என்ட்ரிஸில் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்த்தோன்னா யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஆப் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் 300 பாயிண்ட்ஸ். அப்புறம் இது ஒரு ஆப் ஏர்னிங் சம்மந்தப்பட்ட ஆப் 300 பாயிண்ட்ஸ். இந்த ரெஃபர் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்டு அதிகமாக பண்ணால் வின் பண்ணுவோமா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா இப்போ 5 என்ட்ரி இருக்குது. 5 வேலை நம்ம என்ட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணுறாரு, ரெஃபர் பண்ணுறாரு. அவங்க ரெஃபர் பண்ணும்போது ஜாயின் பண்ணி அந்த மாதிரி 10 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரிஸாக வந்து தனித்தனியாக வரும். அந்த மாதிரி என்ட்ரிஸ் வரும்போது நம்ம வந்து அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வின் பண்ண பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 226 ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா 23 பேஜ், 1லேருந்து 23 பேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா எப்போ என்ன டேட்டில் பண்ணால், எந்த ஊரில் பண்ணால் ஊர் லிஸ்ட் வந்துடும். ஆக்சுவலி இதில் என்னென்னா ஃப்ரீ இதில் பார்த்தா நம்ம நேம் யாரும் பார்க்க முடியாது. ஃப்ரீ இதில் பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம வந்து 3 ஸ்டேஜ் பார்த்தோம். ஃப்ரீ, அமௌண்ட், அப்புறம் ப்ரோ, அந்த மாதிரி 3 ஸ்டேஜ் பார்த்தோம். இதில் வந்து ஃப்ரீயில் பார்த்தோன்னா யாரோட நேமும் பார்க்க முடியாது எங்களால். இப்போ பாருங்க, இதில் வந்து பார்த்தா ரெஃபரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இவர் வந்து ஒரு ரெஃபர் பண்ணியிருக்காரு, கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து கஜேந்திர என்னோட சேனல் இருக்குன்னா இது வந்து ஒரு ஒருத்தர் வந்து சென்னையில் கவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பூனேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட் பவுண்டின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. ஒன்னொன்று ஒரு ஸ்லாட் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிஞ்சுட்டே வரும். இப்போ நம்ம செகண்ட் பேஜ் போகலாம். செகண்ட் பேஜ்ல பார்த்தோன்னா அதே மாதிரி வந்து பூனே ஒன்றுக்கு ஒரு என்ட்ரி வரும். இப்போ வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு, அவரோட சேனல் சப்ஸ்கிரைப், ட்ரூ பேலன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கா, ஆட் பவுண்டி 5 ப்ராசஸ் முடிஞ்சிருக்காங்க. இன்கேஸ் அவர் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா அவங்க யாருன்னா ஜாயின் பண்ணியிருந்தா இன்னொரு பாயிண்ட் ஏறும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஏறிட்டே வரும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தோட லிஸ்ட் வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். பெங்களூர், கோயம்புத்தூர், அந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல இருந்து அக்சஸ் பண்ணாங்களோ அந்தந்த ஊர்ல இருக்கும். இன்கேஸ் ஒரு சிலது என்ன ஆகும்னா அந்த வேலிட் வந்து என்ட்ரி வந்து இன்வேலிட் ஆகும். அந்த இன்வேலிட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த இன்வேலிட் பார்த்தோன்னா அது ஏதோ ப்ராசஸ் வந்து சரியா பண்ணாதனால இந்த மாதிரி இன்வேலிட் இருக்கு. இன்வேலிட் ஆனது வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது இப்போயே சொல்லியாச்சு. ஏன்னா கிவ்அவேல வந்து இன்வேலிட் ஆனது வந்து அதை எடுத்து அக்செப்டே பண்ணிக்காது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இத்தனை இன்வேலிட் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இன்வேலிட் ஸ்டேஜே வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இன்வேலிட் பண்ணி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இது வந்து பார்த்தோன்னா கோட் என்விஷா இதெல்லாம் நம்ம அவ்வளோவா தேவையில்லை. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்ம யூஸ் இப்போ பார்த்தோன்னா 56 யூசர்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு நம்ம கிராஃப் பார்த்துக்கலாம். என்னென்ன கிராஃப் எத்தனை எடுத்து பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் பேஜில் பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேற ஏதாவது ப்ரமோட் பண்ணிக்கலாம். இதான் வின்னர் ஸ்டேஜ். வின்னர் ஸ்டேஜில் எப்படி ஆகுனா இப்போ வந்து இன்வேலிட் வரதுல நம்ம இன்வேலிட் வந்து இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்வேலிட் ஆனதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு நம்ம வந்து டிரா வின்னர்ஸ்ன்னு சொன்னா 15 வந்து இன்வேலிட் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராசஸ்ல வந்து நாங்கள் டிரா வின்னர்னு சொன்னோன்னே உடனடியாக வந்து 5 வின்னர்ஸோட லிஸ்ட் வந்துடும். அதில் வந்து பார்த்தோன்னா அவங்க நேமு, அவங்க இமெயில் அட்ரஸ், அவங்க வந்து அதுக்கடுத்து கான்டாக்ட் பண்ணி என்ன வின்னோ அந்த என்ன ரீசார்ஜ் நடக்குதோ அந்த ரீசார்ஜோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது. இதுக்கடுத்து அடுத்த பார்ட் உங்களுக்கு வேணும்னா, இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக கேளுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்னும் யாருமே இதுக்கு அடுத்த வீடியோ வேணும் அந்த மாதிரி யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அதனால கட்டாயமாக வந்து கேளுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து பண்ணுறேன். உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். நன்றி, வணக்கம்.